என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சில பேர் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல நீ நல்லா வெரைட்டியாக சமைக்கிற அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. டெய்லியுமே வந்துட்டு வெரைட்டியாக டேஸ்டெல்லாம் சமைக்க முடியாது. அப்பப்போ சமையலில் வந்துட்டு நிறையா நான் சொதப்பவும் செய்வேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். சாதம் வடித்தாச்சு, பாலக்கீரையை வந்துட்டு இந்த மாதிரி கூட்டு பண்ணேன். ஸோ அதுவும் கரெக்டாக வச்சுட்டேன். தயிர் வந்துட்டு நல்லா கெட்டியாக உறைஞ்சிருக்கு. என்ன சொதப்பினேன்னா சாதாரண இந்த கத்திரிக்காய் பொரியலை ரொம்பவே பயங்கரமாக சொதப்பி வச்சுட்டேன். நார்மலாக வந்துட்டு இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமேட்டி நம்ம மிக்சிங் கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரித்து எடுத்துப்பேன். இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், மிக்சிங்கே இந்த பேனில் பண்ணி அதில் மேலே எண்ணெயை விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டேன். அது இந்த மாதிரி பேனோட அப்படியே ஒட்டிக்கிச்சு. எந்த கரண்டியை வச்சுமே எடுக்க வரல. இந்த கத்திரிக்காய் பொரியலையுமே வேஸ்ட் பண்ணாமல் இது கூட கொஞ்சமாக கூழ் வடகமும் போட்டு சாப்பிட்டுட்டோம். கத்திரிக்காய் தான் முழுசாக பொரிக்க வரலையே தவிர மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வாழ்க வளமுடன்.